நடப்பாண்டுக்கான ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் 14% வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு ஏற்றுமதி 37,000 கோடி ரூபாயாக உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. கடந்த காலங்களில் ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு, கொரோனா ஊரடங்கு, சர்வதேச பிரச்சினை, கண்டெய்னர் தட்டுப்பாடு உள்ளிட்டவற்றால் நிலை குறைந்த பின்னல் ஆடை ஏற்றுமதி தற்போது அதிலிருந்து மீண்டு வர தொடங்கியுள்ளது. அதற்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் நடப்பாண்டு ஏற்றுமதி 14% வரை வளர்ச்சியடைந்திருப்பது பின்னலாடை துறையினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு 2,600 கோடி ரூபாய் வரை இருந்த வர்த்தகம் இந்த ஆண்டு 3,000 கோடி ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடம் ஜூலை மாதத்தில் நாங்கள் ஒரு 2,700 கோடி சுமாராக ஏற்றுமதி செய்திருந்தோம். ஆனால் இந்த வருடம் ஜூலை மாதத்தில் 3,000 கோடியாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. இதிலிருந்து என்னவென்றால் ஜூலை மாதத்தில் மாத்திரம் நமது ஏற்றுமதி 400 கோடி எட்டியுள்ளது. இனிவரும் காலங்களிலும் இதே போன்ற ஒரு உயர்வு இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி கடந்த ஆண்டு 33,000 கோடியாக இருந்த நிலையில் நடப்பாண்டில் 10% அதிகரித்து 37,000 கோடியாக உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.